பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆமாம், ஸ்தேவானை எதிர்த்து நிற்க யாராலும் கூடலை. மூணாவது, ஸ்தேவானை யாரும் என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியல. இதே ஆசீர்வாதத்தை யோசுவா 1:5 பாருங்க. யோசுவாவினுடைய 1:5 யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதே மாதிரி ஸ்தேவானுக்குள்ள யாருமே எதிர்த்து என்ன செய்ய முடியல. அப்போ நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, இதில் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சுன்னா ஒருத்தனுக்கு ஞானம், ஒருத்தனுக்கு யுத்தம் பண்ணுற திறமை, ஒருத்தனுக்கு இப்படித்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டை நான் உற்று நோக்கும்போது ஒருத்தனுக்குள்ள சகலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கிராமங்களில் நான் இன்றைக்கும் ஊழியர் கூட்டங்களுக்கு போகும்போது, அங்கங்கே போகும்போது சில சின்ன பசங்க வந்து சொல்கிற சாட்சி, எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பேர் என்னை துரத்துறதுக்கு மந்திரவாதம் பண்ணா, என்னை விரட்டுறதுக்கு மந்திரவாதம் பண்ணா, ஊரே கூடி அருவா எடுத்துகிட்டு வந்தான், ஆனால் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி வந்தவன்லாம் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. நம்ம வந்தவன்லாம் ரட்சிக்கப்பட்டான். ஏன் இது நடக்குதுன்னா அது அப்படி தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்களே பீகாரில் ஒரு மந்திரவாதியை தேடி வருவாங்களாம். யார் வருவாமா? மத்திய அமைச்சர்கள் வந்து அங்கே எம்எல்ஏவோ அமைச்சராக இருந்தால் அந்த மந்திரவாதிட்ட ஆசி வாங்காமல் போக மாட்டாங்களாம். ஆனால் ஒரு வாலிப பையன் முதல்ல ஊழியத்துக்கு போய் அந்த கிராமத்தில் உட்காந்து வீட்டில் ஜெபிக்கத்தான் ஆரம்பித்தானான். ஆமாம், அந்த மந்திரவாதியால் இருக்கவே முடியலையாம். நேராக அந்த பிசாசு அவனை இழுத்து கொண்டு வந்து அந்த சின்ன பையனுடைய காலில் கொண்டு வந்து போட்டு அவன் காலில் விழுந்து சொன்னானா, இயேசுன்னு மட்டும் சொல்லாதடா, நீ சொல்ல என்னால் வீட்டில் இருந்து மந்திரவாதமே செய்ய முடியலன்னு. உன் பாருங்க, தேவன் சின்ன பையன் கடைசியில் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அந்த மந்திரவாதிக்குள்ளே இருந்த பேய் ஓடி அவன் தான் விசுவாசி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. இப்போ மத்திய அமைச்சர்களும் எம்எல்ஏ வந்தா அவன் அல்லேலூயா சோத்திரன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு பிசாசுக்கு எரியுது. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றவனை ஒருத்தனும் எதிர்த்து, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சி அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்னார். அவன் படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ஊரில் போகிறேன் ஊழியத்துக்கிட்டே, உனக்கு ஒன்றுமே தெரியலடா, ஏபிசிடி கூட தெரியல, உன்னை எப்படிடா அனுப்புறது? நானே நான் போகிறேன்னே, போய் உட்காந்து ஜோம் பண்ணுறேன்னு தான் சொன்னானா. மீனே என்ன மீனாக மாட்டியிருக்கு? திமிங்கலமா. என்ன மீன்? எப்படி பாருங்க, மீன் என்னதான் மாட்டுது? அப்போ சொல்லுங்கள், மந்திரவாதியே உள்ளே வந்துட்டா கிராமமே உள்ளே வந்துடும். அதனால்தான் நீங்கள் இன்றைக்கி சின்ன கரப்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸ்தேவானுக்கு முன்னாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. யோசுவாவுக்கு முன்னாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு இந்த தைரியம் இருக்கணும். உலகமே எதிராக வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க கர்த்தர் விடமாட்டார. யோசுவாவுக்கு முன்னாக ஒருவனும் நின்றதில்லை. அதுதான் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஒருவனும் உனக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டான், நிற்கிறது இல்லை, எதிர்த்து நிற்கிறது இல்லை. அங்கே பாருங்க, அப்படி கர்த்தர் இந்த ஸ்தேவானை கொண்டு பேசுறதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து அவர் பேசுகிற அந்த பிரசங்கத்தை படித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. ஆபிரகாம்ல தொடங்கி, யாரில் தொடங்கி? இந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காரானூர்னு ஒரு ஊரில் இருந்தாருங்கிறதையும் யார் தான் நமக்கு சொல்கிறா? ஸ்தேவான் தான் சொல்கிறான். என்ன ஊரா? ஆபிரகாம் என்ன ஊரில் இருந்தாரா? இந்த காரானூர், காவானூர் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே வருது. என்ன ஊர்? அதனால தான் ஆபிரகாமும் வாழ்ந்த ஊரில் தமிழ் தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஊர் என்கிற ஊர், நம்ம ஊருக்கும் ஊருக்கு என்ன பேர் தான்? ஊருங்கிற பேர் தான். அப்படி அங்கே இருந்து ஆபிரகாம் வந்ததில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்ததை அப்படியே பிரசங்கமாக பண்ணுறாங்க.
இயேசுநாதரோட சிலுவையில் அரைஞ்ச வரைக்கும் அவன் பிரசங்கம் எதில் தொடங்குது? ஆபிரகாமினுடைய காரியத்தில் இருந்து இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க, யாராவது நினைக்கிறீங்களா ஸ்தேவான் பண்ண பிரசங்கம் வேஸ்ட்டுன்னு? அந்த மூலையில் ஒருத்தன் ஸ்தேவானோட சட்டைக்கிட்டையெல்லாம் கலட்டி வச்சுட்டு நிற்கிறான். அவன் தான் புதிய ஏற்பாட்டு சபையை புரட்டி போட போறவன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அங்க ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கான் தூரத்தில். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு கேட்குறீங்களா? 4வது பாயிண்ட்ல தான் அவன் விழுகிறான். என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குது அவனுடைய முகம்? ஆமாம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். எப்படி இருந்துச்சான்? ஆமாம், நம்ம முகத்தை பார்த்தாலே இன்னைக்கு பாதி பேர் வேண்டாண்டா இந்த ஆண்டவர்னுங்கிறான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்று மட்டும், இயேசு எனக்காக இருக்கிறார்னு நம்புறவன் பிரகாசமுள்ள முகமாக இருப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்ட முகம்தான் ஆமான் முகம் மாதிரி இருக்கும் நம்ம முகம். அதனால தான் சொல்கிறேன், அகத்தில் இயேசு இருந்தால் முகத்தில் பிரகாசம் இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அவனை கண்ணோக்கமாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்தேவான்கிட்ட ஒரு இம்மி அளவு கூட பதட்டம் தெரியல, ஒரு இம்மி அளவு கூட பயம் தெரியல, ஒரு இம்மி அளவு கூட மரண பயம் தெரியல. இவ்வளவு பேர் நின்று கேள்வி கேட்கிறோம். அம்மா அப்பா விட்டுருக்க சாமி, என்ன விட்டா போதும்னு சொல்லலாமே. அவன் முகம் எப்படி இருக்கான்? தேவ தூதன் முகம் கூட, தேவ தூதர் முகம் போல நம்முடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் நம்ம முகம் சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி பெர்க்மான் ஐயா சொல்கிறாரு, முக மலர்ச்சி தான் நல்ல ஔஷதம். பேராசிட்டமல் தான் நல்ல மருந்தா? எது நல்ல மருந்து? என்ன மலர்ச்சி? அப்போ முகம் மலர்ச்சி வர்ற வரைக்கும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதர்கள் முகம் போல இருந்துச்சான். யாருடைய முகம்? ஆமாம். இப்போ நீங்கள் கவனிங்களேன், ஒரு ஆள் பேசுகிறாருன்னா எல்லாரும் என்னத்தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்தில் ஸ்தேவானை மிரட்டுறாங்க. இவங்க எல்லாரும் மிரட்டும் போது பார்க்குறாங்க, அவன் முகம் மட்டும் எப்படி இருக்கு? என்னடா இப்படி இருக்கு இவன் முகம்? நான் சொல்கிறேன், இந்த பிரகாசமுள்ள முகம் போதும் சவுல் பவுலா மாறுறதுக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தை தான் இயேசுவை பற்றி பவுலுக்கு அடுத்தடுத்த காரியங்கள்லாம் தெரிய வருது. இந்த பிரசங்கம், இவனுடைய முகம், இவனுடைய கொலை, இதுதான் திருப்பு முனை. இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல இவன் முகத்தை பார்க்கும்போது நம்ம இந்த இயேசுவுக்கு விரோதமாக போராடுறோம், இந்த சபைக்கு விரோதமாக செயல்படுறோம், நமக்கு பயம் வருது. அவன் பார்த்தா மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கான். அவனுடைய முகம் எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கு. நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, ஆயுதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம முகம் வெறுமையாக இருக்குது, இவன் முகம் பிரகாசமாக இருக்கு. அப்போ நம்ம முகங்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்குறீங்களா? 40 நாள் மோசே ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தான். மோசேவுடைய முகத்தில் இருந்த மகிமையை இஸ்ரவேலர்களால், மோசே சொல்கிறாரு, ஜனங்கள் சொல்கிறாங்க, தயவு செய்து முகத்தில் என்ன போடுங்க? துண்டை போட்டுட்டு பேசுங்க, எங்களால் உங்கள் முகத்தை பார்க்க முடியல. இதிலிருந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காராம வண்டியில் போகிறோம், வண்டியில் வாரோம், வண்டியில் போகிறோம், வண்டியில் வாரோம். நமக்கு ஹார்ட்டும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை. சொல்லுங்க. அதோட டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாரு, 3 பிளாக். என்ன சார் செய்யணும்? 4 லட்ச ரூபா கட்டுங்கன்றார். எத்தனை லட்சம் கட்ட? எங்கே சார் 4 லட்ச ரூபா கட்டுறது? வலிக்குது சார், வலிச்சுக்கிட்டே இருக்கு சாருங்கிறோம்.
தெரியுதா உங்களுக்கு? அதனால தான் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. என்ன, பரிசுத்த ஆவியில் நிரம்பப்படணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. அப்போத்தான் நல்லா கவனித்து பாருங்களேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கண்டிப்பாக கேட்குறேன். மனைவி, பிள்ளைங்க, பேரன், பேத்திங்களோட உட்காந்து அதிக நேரம் செலவு பண்ணுறவங்க வியாதி குறைவாக இருக்காங்களா? தனிமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள அறியாமலே 40-50க்குள்ளே வியாதி வருதான். என்ன, அப்போ இந்த உலகத்து உறவுகளோடு உட்காரும்போதே பலன் கிடைக்குமானா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது பலனும் கிடைக்கும், பிரகாசமும் கிடைக்கும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் சூரியனோட உட்கார்ந்துட்டு வந்தவங்க, பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் தரிச்சிருந்தவங்க, இவங்க அபிஷேகம் பெற்றவங்க. அதனால இவங்க முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வர்றோம், நிற்கிறோம், போகிறோம். அதில் இல்லை பிரியமானவர்களே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் வீடுகளில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற அனுபவம் வரணும். என்ன வரணும்? அமர்ந்து இருக்கிற அனுபவம் வரணும். இரவு நேரங்களில் தயவு கூர்ந்து சொல்கிறேன், தினமலர்காரனே சொல்கிறான், தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனு, டிவி, இன்டர்நெட்டு பார்க்குறதை தவிருங்கள். நீங்கள் நைட்டு ஏதாவது சினிமா பார்த்து படுத்திங்கன்னா கனவு, சொப்பனம் எல்லாம் மோசமானதாக தான் வரும். ஏன்னா எதை நீங்கள் பார்த்துட்டு நைட்டு தூங்குறீங்களோ அதுதான் வெளிப்படும். அதனால சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தால் உங்கள் முகம் என்னவா மாறும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி கால தலைமுறைக்கு இதுதான் தெரியல. நம்முடைய முகம் பிரகாசமாக மாறணும். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது.